உங்க காதுல பூ வைக்கணும்னு நினைச்சா அவ, ஆனா பூ வச்சது அவங்க அப்பா. பனைமரத்துக்கு அடியில உட்காந்து பாலை குடிச்சாலும் அதை பாக்குறவங்க கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. தேவியும் அப்படிப்பட்டவ தான். எதுக்கு நீ வார்த்தைக்கு வார்த்தை அவளை ஏமாத்துக்காரின்னு சொல்ற? அவங்க அப்பா தான் பெரிய ஏமாத்துக்கார. எங்க அப்பாவும் நிறைய தடவை உனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிருக்காருல்ல. என்ன மட்டும் நீ என் வெறுக்கல சொல்லு. சரி விடுங்க, நீங்க இன்னும் உங்க காதல் உலகத்தை விட்டு வரல. மப்பெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் பேசுறேன். எல்லாத்தையும் விட நம்மளோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. தேவி எனக்கு வேணும். என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு இப்போ கூட நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா தேவி ஏமாத்துக்காரி இல்ல. அப்பா பொண்ணுக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்கு. நான் கூப்பிட்டா தேவி கண்டிப்பா என் கூட வந்துருவா தெரியுமா? நீங்க மறுபடியும் தேவி கல்யாணம்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க உங்க அப்பாவை இழக்க வேண்டியது இருக்கும். இல்லனா உங்க அப்பா அந்த தேவிய இல்லாம பண்ணிடுவாரு. இன்னைக்கு காலையில அவளை ஸ்கூல்ல போய் பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் வேண்டான்னு நான் போகாம விட்டுட்டேன். நல்லது. மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டா பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க. நீங்க தேவியை பார்க்கணும்னு மறுபடியும் முயற்சி செஞ்சா உங்க அப்பாவோட கோவத்துக்கு அவ பலியாயிடுவா. உங்க அப்பாவை கொலைக்காரனா பார்க்கணுமா இல்ல தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா? யோசிச்சு பாருங்க. சாப்பிடு. வேண்டாங்க. பாலையும் சாப்பாட்டையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. உட்காரு. நீயும் சுரேந்தரனும் மத்தியானம் எங்க போனீங்க? தோட்டத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சுரேந்திரன் நாடகம் பார்க்கணும்னு சொன்னாரு, அங்க போனோம். கோவிலுக்கு போனதுக்கு பின்னாடியும் நாடகம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் நடுவுல எங்க போனீங்க? தேவியை பார்க்கறதுக்கு போகல ஐயா. சுரேந்திரன் மனசுல இன்னும் தேவி இருக்கலாம். ஆனா அவர் இது வரைக்கும் உங்க வார்த்தை மீறல. அவருக்கு நீங்க தான் முக்கியம். இப்போ தப்பா நினைக்காதீங்க. பெத்த பையனை பத்தி பையனோட நண்பன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காதீங்க. அப்பா பையனோட உறவுக்கு அது நல்லது இல்ல. நான் அதை தப்பா பயன்படுத்திக்கலாம்ல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடியாரு. நான் பண்ணைக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா கிட்ட பேசணும் போல இருக்கா? பரவாயில்ல சொல்லு. நானும் உன்னோட வயசை தாண்டி வந்தவன் தான். அப்பாவும் அம்மாவும் வேணும்னு தோணுது. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க 2 பேரும் என் மேல உயிரே வச்சிருக்காங்க. அப்பா, ஏண்டா அவன் வீட்டுல இருக்க? அவன் ஒரு ராவண மாதிரி ஏதாவது தப்பா பண்ணிடுவான். ராவணனோட லங்கில இருந்த சீதைக்கு ஒண்ணு ஆகலையே. நீ ரொம்பவே மாறி போயிட்டடா. உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஓ ஞாபகமாவே இருக்கா. சீக்கிரம் வாடா. எனக்கும் அப்படிதான். அம்மா தான் சாமி, உலகமே. அப்புறம் ஏண்டா இப்படி ஒதுங்கி நிக்கிற? அம்மா என் மனசுலயே தான் இருக்காங்க. நான் ஒன்னும் விளக்கி வைக்கல.
சாமிங்கிற, ஆனா அந்த வில்லன் வீட்டுல போய் தங்கி இருக்கிற. சாமி தேவலோகத்துல இல்ல, அந்த ஏமாத்துக்காரனோட கடையில உட்காந்துருக்கு. இப்படி கொடுங்க, நான் தடவுறேன். ஏய் தள்ளு. न तातो न माता न बन्धुर्न दाता न पुत्रो न पुत्री न भृत्यो न भर्ता न जाया न विद्या न वृत्तिर्ममैव गतिस्त्वं त्वमेका भवानी भवाब्धावपारे महादुःखभीरुः प्रपातः प्रकामी प्रलोभी प्रमत्तः कुसंसारपाश प्रबद्धः सदाहं गतिस्त्वं त्वमेका भवानी